ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இந்த வீடியோவில் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம்னா, ஏன் இந்த பிஎஸ்டி காலேஜை சூஸ் பண்ணணும், இந்த பிஎஸ்டி காலேஜ் சூஸ் பண்ணுறதுனால என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இதனால பிஎஸ்டி காலேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பொசிஷனில் இருக்கு. இந்த காலேஜில் நான் படிக்கும்போது எனக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், என்ன கட் ஆஃப் இருந்தால் என்னால் இந்த காலேஜில் படிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஃப்ரீயாக எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டாப் காலேஜஸ் பற்றியும் ரிவ்யூஸ் போட்டுருக்கோம் நம்ம சேனலில். கண்டிப்பாக நம்ம வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பீலமேடுங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர்னு பார்த்தீங்கன்னா 1951ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நியர்லி 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த காலேஜ் இருக்கு. இதே கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த காலேஜ் இருக்கு. ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காது லாங்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த காலேஜ் கிட்டத்தட்ட 45 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜில் இருக்கிற எல்லா கோர்ஸ்க்குமே என்பிஏ அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. என்பிஏன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடிடேஷன். இந்த காலேஜில் கரண்ட்டாக 8518 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற யூஜி கோர்சஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 15 கோர்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்பிஏ, பிஹெச்டி கோர்சஸும் இவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலேஜில் இவங்க ஆஃபர் பண்ணுற யூஜி கோர்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான கோர்சஸை அவங்க யூஜியில் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிஜி கோர்சஸ் லைக் எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்பிஏ, பிஹெச்டி, எம்எஸ் இந்த மாதிரியான கோர்சஸும் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. இந்த காலேஜை நம்ம ஏன் சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சவங்களா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவாகவே இண்டஸ்ட்ரியல் நாலேஜ் நிறையவே இருக்கும். அப்படிங்கிறப்ப அவங்க கிட்ட படிக்கும்போது நம்மளுக்கான இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து எஜுகேஷன் நடத்துவாங்க. இந்த ஒரு மெயின் ரீசன்னால தான் பிஎஸ்டி காலேஜ் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பொசிஷனாக இருக்கு. இந்த காலேஜில் லேபுக்குனே ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த லேப்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு ஃபியூச்சராக அப்டேட் ஆகிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயமே இந்த லேப்ல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே இவங்க சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இதனாலேயே இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிக்கல் நாலேஜுங்கிறது ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். இதனாலேயே அவங்க பிளேஸ்மெண்ட்டில் ஈஸியாக செலக்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த பிஎஸ்டி காலேஜ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகே, இந்த காலேஜ் நான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப எனக்கு எவ்வளோ கட் ஆஃப் வேணும் அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கும். இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா 200க்கு 197 கட் ஆஃப் மேலே இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களால் ஈஸியாக கவுன்சிலிங்லேயே இந்த காலேஜை சூஸ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பொறுத்துமே இந்த கட் ஆஃப்ங்கிறது மாறும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த பிஎஸ்டி காலேஜில் அட்மிஷன்ஸ் கிடைக்கிறத பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் குவைரிஸ் இருந்தாலும் சரி, இல்லை டாப் மோஸ்ட் காலேஜில் எனக்கு அட்மிஷன்ஸ் வேணும், அதை பற்றின டவுட்ஸ் அண்ட் குவைரிஸ் இருக்குது அப்படின்னாலும் சரி, இப்போ நான் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தேன்னா என் ஃபியூச்சர் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற கைடன்ஸ் வேணும்னாலும் சரி, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஃப்ரீயாக எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.